வணக்கம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ 3 நாளாக நமக்கு வந்து மார்க்கெட் எங்கேயும் பெருசாக வந்து மூவ் ஆகலை. மூவ் ஆனது கேப் அப் அப்படிங்கிற மாதிரியே வந்து போய் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து 3 நாளாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் வந்து ஆயிருக்கு. கேப் டவுன் ஆனதுலேருந்து கொஞ்சம் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. 25,900 அப்படிங்கிற ரேஞ்சிலிருந்து ஒரு 25,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கி, இன்னும் கொஞ்சம் சொல்ல போனோம் அப்படின்னா ஒரு 25,750 வரைக்குமே வந்து கீழே வந்துட்டு இப்போதைக்கு வந்து 25,800 வரைக்கும் வந்து க்ளோசிங் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 25,800 இந்த 25,750 இந்த ரேஞ்சஸ்லாம் வந்து நமக்கு வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் நியர்பை ஒரு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சப்போர்ட் ஜோனில் வந்து இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த ஏரியாக்குள்ளே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு முட்டிக்கிட்டு வந்து ட்ரேட் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் இந்த 26,000 26,50 இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் ஜோன் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது வந்து 26,300 டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்குது. டிமாண்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,400 25,300 வந்து இருக்குது. ஸோ இன்பிட்வீன்குள்ளே நமக்கு வந்து சின்ன சின்ன சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சின்ன சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன், டிமாண்ட் ஜோன்ஸ்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அதில் நாம் வந்து கன்சிடர் வந்து பண்ணோம் அப்படின்னா இந்த 25,800 25,700 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இருக்குது. அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 26,000 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ இதனால தான் வந்து இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே நமக்கு வந்து இன்ட்ராடேயில் நம்ம வந்து எடுக்கும்போது இந்த சின்ன சின்ன டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் நம்ம வந்து பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இன்ட்ராடேயில் ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அந்த இடம் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக டிமாண்ட் ஜோனாக வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கெஸ் ஒர்க் நம்ம வந்து பண்ணிடலாம். நம்ம வந்து தேவையில்லாமல் இன்கேஸ் நம்ம வந்து ஒரு ட்ரேடில் வந்து என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இந்த லெவல் வரைக்கும் போச்சா பேசாமல் வந்து ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து பெட்டர் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு முடிவுக்கு வந்து வந்துடலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரேடில் வந்து உக்காந்துட்ருப்போம், இன்னும் மார்க்கெட் மேலே போகும், இன்னும் மார்க்கெட் வந்து கீழே இறங்கும் அப்படின்ட்டு காத்துக்கிட்டு உட்காந்துருப்போம். ஃபர்தராக அது வந்து எங்கேயுமே வந்து மூவ் ஆகாது, ப்ரீமியம் வந்து டீகே ஆகும், அவ்வளோதான். நம்ம என்ட்ரான ப்ரைஸுக்கிட்டே வந்து மறுபடியும் வந்துடும், அல்லது சில சமயம் நம்ம என்ட்ரான ப்ரைஸுக்கு கீழே வந்து மார்க்கெட்டோட அந்த ப்ரீமியம் வந்து குறைஞ்சி வந்து போயிடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே லெவல்லையும் நம்ம வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனை நம்ம வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்தராக வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம். அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்குள்ளே நம்ம வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டு எக்ஸிட் வந்து கரெக்டான ஒரு டைமில் பார்த்து வந்து வெளியே வந்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் நம்ம வந்து வெயிட் பண்ணிட்டுருப்போம், ப்ரீமியம் டிகே ஆகும், ஒன்று சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லாமல் வந்து போயிடும். ஸோ இப்போதைக்கு நமக்கு வந்து இந்த டெய்லி டைம் ஃப்ரேமில் 26,000 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான இன்பிட்வீன் கேப்புக்குள்ளே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து இருக்குது. அதே மாதிரி டிமாண்ட் ஜோன் பார்த்திங்க அப்படின்னா 25,700 780 இந்த ஏரியா நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து இப்போதைக்கு வந்து ஆக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு 4 நாளாக வந்து இதுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஃபர்தராக நமக்கு வந்து இந்த 25,700 வந்து உடச்சி வந்து கீழே இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இந்த லோ இருக்கு இல்லையா, அந்த லோ கீழே வந்து நமக்கு வந்து சின்னதாக ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் நமக்கு வந்து ஒரு கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. பை சான்ஸ் இன்னும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வந்து போகுது அப்படின்னா அகெயின் சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி வந்து போயிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஒரு சப்போர்ட் லெவல் வந்து இருக்குது. ஸோ அப்போ இந்த லெவல் வரைக்கும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் வந்து ஒரு நெகட்டிவாக வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இங்கேயே வந்து ஹோல்ட் ஆகுது, ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கலை அப்படின்னா என்ன நடக்கலாம், ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து அகெயின் ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது 26,000 வரைக்கும் மறுபடியும் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஒன்ஸ் அந்த 26,000 26,100 வந்து உடைக்கிறாங்க அப்படின்னா அகெயின் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு 26,300 26,400 நோக்கி வந்து நகர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு டிமாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து எப்போல்லாம் வந்து ஒரு இந்த ரேஞ்சை வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் வந்து அடிக்கிறாங்க. அதனால்
ஒரு டிமாண்ட் ஜோனுக்குள்ளே வந்து போச்சு அப்படின்னா அடுத்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோக்கை நோக்கி வந்து நகரும். அதனால் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான். ஸோ இப்படி தான் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் வந்து பண்ணணும். ஒரு நெகட்டிவாக போச்சு அப்படின்னா இதெல்லாம் வந்து நாம் வந்து எதிர்பார்க்கணும். அதே மாதிரி பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா இதெல்லாம் நாம் வந்து எதிர்பார்க்கணும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். ஸோ இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம வந்து இந்த எக்ஸாக்ட் சார்ட் வந்து நம்ம வாட்ஸ்அப் சேனலில் வந்து போட்டிருந்தோம். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து இருந்தது. ஸோ நியர்லி நமக்கு வந்து ஒரு 25,800 கிட்ட வந்து இருந்தது. ஸோ இதில் 2 சினாரியோ நான் வந்து போட்டிருந்தேன். ஒன்று, இந்த இடத்துல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இன்னும் கீழே இறங்கி இந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்ஸில் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகணும். ஏன் அப்படின்னா நமக்கு இந்த இடமே நமக்கு வந்து சின்னதாக ஒரு சப்போர்ட் தான். அந்த இடத்துல இருந்தே ஒரு அப் ட்ரெண்ட் போக சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல இந்த கேப் இருக்குது இல்லையா, ஸோ அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் போனாலும் போகலாம். ஸோ அப் ட்ரெண்ட் போகும்போது நமக்கு வந்து 2 விதமான சினாரியோ நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ பை சான்ஸ் நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் இந்த ரேஞ்சுக்கு வந்து வந்துருச்சு. ஒரு 25,650 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து வந்துருச்சு. அதையும் உடச்சிட்டு வந்து கீழே இறங்குது அப்படின்னா அப்போ கன்ஃபார்மாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு 25,500 இருக்கு இல்லையா, அதை நோக்கி வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கும். ஸோ இது வந்து இன்னொரு நெகட்டிவ் சினாரியோ வந்து இருக்கும். ஸோ 1 hour சார்ட்டில் இருந்து 1 day சார்ட் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, 1 hour சார்ட்டில் அதோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருச்சு. ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம், அடுத்து இன்னொரு லோயர் டைம் ஃப்ரேமுக்கு நாம் வந்து மூவ் பண்ணணும். ஸோ இன்னொரு லோயர் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறப்ப 15 minute கூட நம்ம வந்து போகணும். ஏற்கனவே 15 minutesல நம்ம வந்து என்ன கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் பேட்டர்ன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் அப்படிங்கிறது வந்து 200 பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சைஸாக வந்து இருக்குது. ஒன்ஸ் இந்த 26,000 உடச்சாங்க அப்படின்னா 26,200 உடச்சி வந்து மேலே போகணும். 26,000 நம்மளால் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்க முடியுது அப்படின்னா இன்னொரு 200 பாயிண்ட் வந்து கீழே இறங்கணும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து 200 பாயிண்ட் வந்து இருக்குது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். நேற்று ஒரு விஷயம் வந்து போட்டிருந்தேன். அதாவது வாட்ஸ்அப் சேனலில் 26,200 நமக்கு வந்து கால் ஆப்ஷன் அந்த ரேஞ்ச் வரைக்குமே வந்து கால் பையிங்கில் வந்து இருந்தது. அதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கால் ரைட்டிங் வந்து மாறி இருக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நமக்கு வந்து கால் பையிங்கில் இருக்குது, இதுக்கு மேலே தான் வந்து கால் ரைட்டிங்கில் வந்து மாறுது. அப்போ 26,200 போயிட்டு அங்கேருந்து ஒரு செல்லிங் வந்து அடிப்பாங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. நேற்று நான் வந்து என்ன சொன்னேன், இது வந்து நமக்கு வந்து பாசிட்டிவாகவே வந்து இருந்தாலும் இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கிற சார்ட் பேட்டர்ன் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இது நமக்கு 50-50 சான்ஸ் தான் வந்து கொடுக்கும். அதனால் நெகட்டிவ் சைடு நாம் வந்து ரெடியாக வந்து இருக்கணும் அப்படின்ட்டு நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஞாபகப்படுத்தி பாருங்கள் அல்லது நேற்று வீடியோ வந்து போய் பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு பாருங்கள். நமக்கு ஆப்ஷன் செயினில் நமக்கு வந்து அந்த ரேஞ்ச் வந்து இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டில் நெகட்டிவாக வந்து மார்க்கெட் வந்து போயிருக்கு. இப்போ அதனால தான் மோஸ்ட்லி நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆப்ஷன் செயினை வந்து அந்தளவுக்கு நான் வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கறது வந்து கிடையாது. இன்றைக்கி நாம் வந்து ஒரு சினாரியோவை நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிறதுனால மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக போகுது அப்படின்னா எந்த லெவல் வரைக்கும் போகும் அப்படின்னு நம்ம வந்து கெஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா 26,200 வரைக்கும் போகலாம். அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து ஒரு 200 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும். அப்படி 200 பாயிண்ட் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா 25,750 வரைக்கும் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நேற்றே நாம் வந்து கெஸ் பண்ணி வச்சிட்டோம். அப்போ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு, கேப் டவுன் வந்து ஆயிருக்கு. கேப் டவுன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு கீழே இறங்கி நியர்பை நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 25,700 வரைக்கும் வந்துச்சு. இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட சைஸ் வந்து 200 பாயிண்ட்டு. நேற்று க்ளோசிங்கில் இருந்து இன்றைக்கி லோ வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக 200 பாயிண்ட் வந்து இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ இதனால தான் நாம் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து போகக்கூடாது. மார்க்கெட்டில் நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது அப் ட்ரெண்டு போனாலும் சரி டவுன் ட்ரெண்டு போனாலும் சரி நமக்கு தேவை பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா மேலே போச்சு அப்படின்னா இது வரைக்கும் போகும், அதே மாதிரி கீழே வந்துச்சு அப்படின்னா இது வரைக்கும் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருச்சு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை மட்டும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தாராளமாக சேஃபாக ஒரு என்ட்ரி எக்ஸிட் வந்து கொடுத்துடலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன்.
இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து வந்துருச்சு. ஸோ கன்ஃபார்மாக நான் வந்து என்ன சொல்கிறேன், மார்க்கெட் நாளைக்கு வந்து பாசிட்டிவாக போகுது அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன். இல்லை நான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவாக தான் போகுது அப்படின்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இங்கே வந்து என்ன நடக்குது, நாம் நினச்சதுக்கு மேலே ஆப்போசிட்டாக வந்து நடக்குது. ஸோ இதுக்கு நாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் திங்க் வந்து பண்ணணும். ஏன்னா மார்க்கெட்டில் நாம் நினைக்கிற மாதிரி வந்து அப்படியே வந்து நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இல்லை. நம்மள மாதிரியே வந்து லட்சக்கணக்கான மக்கள் இங்கே வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அபிப்பிராயம் வந்து இருக்கும். ஸோ நான் நெகட்டிவ் நினைக்கும் போது இன்னொருத்தர் வந்து பாசிட்டிவாக நினைக்கலாம். அவர் ஒரு நெகட்டிவ் நினச்சாங்கன்னா நான் வந்து பாசிட்டிவாக வந்து நினைக்கலாம். அப்போ ஒப்பீனியன் வந்து அதிகமான போகும். ஸோ இது மாதிரி இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒப்பீனியனை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுரும். கன்ஃபார்மாக இது வந்து பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து போயிடும். ஃபர்தராக வந்து எந்த ரேஞ்சில் நமக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவான ஒரு சிக்னல் வந்து கிடச்சி ஒரு நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் வந்து எக்காரணத்தை கொண்டு வந்து ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாசிட்டிவ் சைடும் நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது, நெகட்டிவ் சைடும் வந்து எடுக்கக்கூடாது. ரெண்டு சைடும் ஓப்பனாக இருக்கணும். ஆனால் பாயிண்ட்ஸில் நீங்கள் வந்து தெளிவாக இருக்கணும். இப்படி போச்சா 200 பாயிண்ட் கிடைக்கும், கீழே வந்துச்சா 200 பாயிண்ட் வந்து கிடைக்கும், அவ்வளோதான். பாசிட்டிவ் போச்சு அப்படின்னா கால் ஆப்ஷன் உள்ளே போகிறோம், நெகட்டிவ் போச்சுன்னா புட் ஆப்ஷன் உள்ளே போகிறோம், அவ்வளோதான் நமக்கு தேவையானது. கால் ஆப்ஷன் தான் போவேன், புட் ஆப்ஷன் போவேன் அப்படின்ட்டு நம்ம வந்து உக்காண்ட்ருக்கக்கூடாது. அது வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா சேம் 50 மினிட் சார்ட் தான். இந்த 50 மினிட் சார்ட்டில் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடு ஒரு சேனல் மாதிரி நமக்கு வந்து ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் நாளைக்கும் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு டே வந்து இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன நடக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கி மறுபடியும் மேலே ஏறி மறுபடியும் கீழே இறங்கி அப்படிங்கிற மாதிரி வந்து இப்படி வந்து ஒரு மூவ் வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. செகண்ட் ப்ரியாரிட்டி, நமக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சி மறுபடியும் ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போகிற மாதிரி வந்து இருந்து மறுபடியும் வந்து ஒரு பிரேக் அவுட் அந்த ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் வந்து இப்படி வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அதே வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வருது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உடைக்கணும், உடச்சி ஒரு ரீடெஸ்ட் அண்ட் ரிஜெக்ஷன் பிரிண்ட் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்கணும். ஸோ இப்படி வந்து மோஸ்ட்லி நாளைக்கு வந்து ட்ரேட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது தேவைப்படுறாங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கிற மாதிரி கூட எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50ல் நம்ம வந்து 25,900 சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த சப்போர்ட்டை உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 25,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் வந்து ஆயிருக்கு. அதையும் மீறி ஒரு 25,780 வரைக்குமே வந்து கீழே வந்து போயிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 25,850 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 25,780 வந்து இருக்கும். 25,780 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆகுது அப்படின்னா ஒரு 25,680 25,600 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அப் ட்ரெண்ட் 25,880 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 25,900 26,000 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி இன்றைக்கி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டில் தான் வந்து ட்ரேடாக வந்து முடிச்சிருக்கு. பெருசாக எந்த விதமான ஒரு அப் ட்ரெண்டோ டவுன் ட்ரெண்டோ அப்படிங்கிற மாதிரி வந்து இல்லை. 60,900 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், அந்த ரேஞ்சை டச் கூட வந்து பண்ணலை. அதே மாதிரி 60,600 சப்போர்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல ஒரு 2.45க்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு புல் பேக் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது, அவ்வளோதான். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 60,900 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 60,600 வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 60,600 நமக்கு வந்து ஒரு பிரேக் டவுன் வந்து ஆச்சு அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 60,400 60,300 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 60,900 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 60,000 61 61 100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப் டவுன் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ்லேயும் நம்ம வந்து ஒரு 84,000 உடைச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 83,600 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ரேஞ்ச் அப்படியே வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு வந்து ஒரு கேப் டவுன் அந்த 84,000 உடச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 84,000 ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் மறுபடியும் வந்து கீழே இறங்க ஆரம்பித்தாங்க. சேம் டே ஃபுல்லாக வந்து ஒரு டவுன் சைட் ஒரு புல் பேக் டவுன் சைடு அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை அகெயின் நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 83,800 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 83,400 வந்து இருக்கலாம். 83,400 உடச்சாங்க அப்படின்னா ஒரு குறைந்தபட்சம் ஒரு 83,000 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது.
83,800 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,200 வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து இன்றைக்கி இல்லை. ஸோ ஒரு 50 பாயிண்ட்டுக்குள்ளே தான் வந்து ட்ரேடாகி வந்து முடிஞ்சிருக்கு. 13,900 13,850 மொத்தமாகவே வந்து ட்ரேட் வந்து இவ்வளோ தான் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. பெருசாக ஒன்றும் மூமெண்ட்டே அப்படிங்கிறது வந்து இல்லை. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,850 நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். 13,950 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கலாம். 13,950 ஒரு பிரேக் அவுட் வந்து கிடச்சிது அப்படின்னா ஒரு 14,50 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,850 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,750 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.